கடலூருக்கு சென்றடைந்திருக்கிறது தேசிய பேரிடர் மீட்புக் குழு மற்றும் தமிழ்நாடு பேரிடர் மீட்புக் குழு. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரேம் இணைகிறார். பிரேம், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், வங்கக்கடலில் வெங்கால் புயல் உருவாக உள்ளதாக தற்போது தகவல் வெளியாகிறது. குறிப்பாக கடலூர் மாவட்டத்திற்கும் நாளை ரெட் அலர்ட் என்பது விடுக்கப்பட்ட நிலையில் கடலூர் மாவட்டம் முழுவதும் இன்று காலையிலிருந்தே இடைவிடாமல் தொடர்ச்சியாக கனமழை என்பது பெய்து வருகிறது. இந்த கனமழையின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக தற்போது கடலூர் மாவட்டத்திற்கு மாநில பேரிடர் மீட்பு குழுவினரும் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினரும் தற்போது 50 பேர் வருகை தந்திருக்கிறார்கள். தேசிய பேரிடர் மீட்பு குழுவின் உதவி ஆய்வாளர் சஞ்சீவ் தேவதாஸ் தலைமையில் 25 பேர் கொண்ட குழுவும், தமிழ்நாடு பேரிடர் மீட்பு குழுவின் உதவி ஆய்வாளர் ராஜகோபால் தலைமையில் 25 பேரும் தற்போது கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்த பின்னர் தற்போது அவர்களுக்கான முகாமுக்கு சென்று தங்க உள்ளார்கள். நாளைய தினம் கனமழையின் போது எந்த பகுதியில் பாதிப்பு அதிகமாக இருக்குமோ அந்த பகுதியில் அவர்கள் முகாமிட்டு பாதுகாப்பு மீட்பு பணியில் ஈடுபட உள்ளதாகவும் தற்போது மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் மற்றும் இந்த புயலுக்காக சிறப்பு அதிகாரியாக போடப்பட்டுள்ள எஸ்.ஏ. ராமன் ஆகியோரும் தற்போது கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அவசர கட்டுப்பாட்டு அறையை ஆய்வு மேற்கொண்டனர். அந்த ஆய்வு கட்டுப்பாட்டில் பின்னர் செய்தியாளர் சந்தித்த ஆட்சியர் கடலூர் மாவட்டம் முழுவதும் வடகிழக்கு பருவமழையும் எதிர்கொள்வதற்காக தயார் நிலையில் இருப்பதாகவும் அனைத்து துறை அதிகாரிகளையும் துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய அதிக பாதிக்கக்கூடிய பகுதிகளை கண்டறிந்து அங்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் மாவட்டம் முழுவதும் புயல் பாதுகாப்பு மையங்களும் 42 தற்காலிக மையங்களும் தயார் நிலையில் இருக்கிறது. தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை மீட்டு முகாம்களில் தங்க வைக்க அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் தற்போது உத்தரவிடப்பட்டுள்ளதாக தற்போது தகவல் தெரிவித்திருக்கிறார். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரேம்.